நிறைய வந்திருக்கீங்க, இந்த அரசையே ஆதரிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து நேற்று சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னா இத்தனை லட்சம் கொடுக்கணும் கட்டாயம். இந்த தடவை சல்லி காசு நாங்க கொடுக்கல. எல்லா துறைகளிலும் கமிஷன். இதுக்கு முந்தைய ஆட்சியில் கமிஷன் கமிஷன் கமிஷன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு. ஒரு புதிய கல்லூரியில் ஒரு கட்டடம் கட்டணுமா கமிஷன் கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும். பத்திரப்பதிவு இடத்துல சின்ன ஒரு பதிவு கூட லட்சக்கணக்கில் பணம் கப்பம் கட்டாம செய்ய முடியாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேச்சுக்கே இடமில்லை. என்னையா சாதிச்சாரு விஜய் ஆட்சிக்கு வந்துன்னா, இந்த ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் புற்றுநோயாக திகழக்கூடிய விஷச்செடியாக இருக்கக்கூடிய ஊழல் கமிஷனை ஒழிச்சு கட்டியிருக்கிறார். யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள் இதையே ஊறி பழகப்பட்டவர்கள் பழையபடி வெளியே தெரியாமல் கமிஷன் வாங்கலான்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அதிகாரிகளோ அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்களோ தவறு செய்தால் கமிஷன் வாங்கினால் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பார், தூக்கி எறிவார். வேற என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வந்து என்னையா சாதனைன்னா, பற்றி படர்ந்திருந்த விஷச்செடியாக படர்ந்திருந்த கமிஷன் கட்டிங் கரப்ஷன் ஊழலை வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டார் விஜய். என்ன சாதிக்கணும்? வேற அதுக்குள்ள என்ன சாதிக்க முடியும்? ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், அதை செய்யலையே இதை செய்யலையே என்றார். அடிப்படையில் உள்ள ஒரு பெரிய தீங்கை அகற்றி இருக்கிறார்ல, அதற்கு அவர் முதலமைச்சரான பின் இந்த ஊழலை ஒழித்திருக்கின்ற இந்த ஒரு சாதனையே போதும். இனி படிப்படியாக நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு அவர் தமிழகத்தை நலன்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன காரணத்துக்காக எடப்பாடியை முதலமைச்சராக்குவதென்றும் அதிமுக ஆட்சி அமைப்பதென்றும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதென்றும் ஒரு முடிவினை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர்மீதியன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். மற்ற கட்சிகள் முதல்ல சொன்னாங்க, பிறகு இல்ல அப்படி ஒரு பேச்சு நடந்தது பூசி மெழுகினாங்க. கோதர்மீதியன் சொன்னார், இது உண்மை. மார்க்சிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னார், இது உண்மை. அப்படி என்றார். என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தணும்? நீங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும். என்ன ஜனநாயகத்தை காப்பாத்த? எதுக்காக? உங்களுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருந்த ஜனாவின் வாசல் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. டாஸ்மாகிலே கோடி கோடியாக கொட்டப்பட்ட பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக வந்து கொண்டிருந்த பணம் அது தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக. ஆட்சி எடப்பாடி நடத்தட்டும், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன பலன்களை அனுபவித்தோமோ அதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அன்றி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு அரசியல் மோசடி வேறொன்றும் இருக்க முடியாது. அதையெல்லாம் நீங்க உள்ள இருக்கும்போதே சொல்லலன்னா, நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம், எங்களை கீழே போட்டு காலை போட்டு நசுக்கிற மாதிரி செஞ்சாங்க. தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்று நினைத்தேன். புறக்கணித்தால் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ணிடும். 2 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு புது விதி கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என்று. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியல. அதனால் சரி சகித்துக் கொண்டு செல்வோம் என்று சென்றோம். அதில் 34 தொகுதியில் போய் கடுமையா திமுக ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றை சொல்லி இருக்கிறேன். முதல்வராக இருந்த சகோதரர் ஸ்டாலின் அவர்களை சாதனைகள் என்று சொல்லி
ஊரூரா போய் ஓட்டு கேட்டிருக்கேன். 24 தொகுதிகள் அதில் ஜெயிச்சிருக்கு. எங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கு. இதுக்கு மத்தியில் திருச்சி எம்பி ராஜினாமா செய்வாரா? அவர் தனி சின்னத்தில் தானே போட்டி போட்டாரு. நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம்ல, எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அவரும் பண்ணுவாரு. அதாவது வைகோ எப்படியாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு மந்திரி ஆடும் நினைக்கிறார். மண்ட குழம்பி போச்சா அந்த எழுதுறவருக்கோ சொல்றவருக்கோ. இந்தியாவுடைய யூனியன் கேபினெட்ல எந்த போர்ட்போலியோ வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு வாஜ்பாய் என்கிட்ட கேட்டது உலகத்துக்கே தெரியும். நான் மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு மந்திரி ஒருபோது நான் மந்திரியாக மாட்டேன். பார்லிமெண்ட் நடக்கும் போதே சோம்நாத் சட்டர்ஜி அடல்ஜி வாஜ்பாயை பார்த்து அவரை நீங்க மினிஸ்டர் ஆக்கணும்னாரு. நான் எழுந்திரிச்சு ஐ எம் நாட் ஃபார் மினிஸ்டர்ஷிப், மந்திரி பதவி எல்லாம் எனக்கு எந்த காலத்தில் தேவையில்லைன்னு சொன்னேன். அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு மத்தியில் இப்படிப்பட்ட அபவாதங்களை எங்கள் மீது மாத்திரம் ஏன் இப்படி வீச வேண்டும்? அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல. காரணம், என்னோடு இருக்கிற தோழர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்.